ஜெய் சாயிராம். நீ எதிர்பார்த்த மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. எனது இந்த வார்த்தைகள் உன் வெற்றியை அடைவதற்காக மிகப்பெரிய ஒரு உத்வேகமாகவே இருக்கப் போகிறது. இந்த வாழ்க்கை என்பது அனைத்திற்குமே ஒரு மாற்று வழி வைத்திருக்கிறது. இந்த வாழ்க்கை உனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகமே உனக்கு வேண்டாம். இந்த வாழ்க்கை உனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்ற கவலையும் உன் வாழ்க்கைக்கு இல்லவே இல்லை. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு ஏற்ப உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதுதான், மனதை மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் இந்த வாழ்க்கையின் குறிக்கோளாகவே இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் போராடிக்கொண்டே இருக்கிறேன், அனைத்து தடங்கல்களையும் தாண்டி ஜெயிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு உத்வேகத்தோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். போராட்டத்தை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் தேடி தேடி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் வெற்றியை நான் பார்த்ததே இல்லை, தோல்வியை மட்டும்தான் தழுவிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நேர்மையாக வாழ்ந்து தோற்பதும், முடிந்தவரை போராடிவிட்டு பின் தோற்பதும் வெற்றி அமைவதற்கான, வெற்றி பெற்றதற்கான சமமாகத்தான் இருக்கும். தோற்பது என்பது அதில் அவசியமே இல்லை. ஆம் என் பிள்ளையே, எதுவும் கிடைக்காது, நமக்கெல்லாம் இது நடக்காது, நமக்கெல்லாம் இது எப்படி நடக்கும் என்று சந்தேக கண்ணுடனேயே தோற்று விடுவோமோ என்ற பயத்துடனேயே எதையுமே செய்யாமல் அப்படியே உட்கார்ந்து இருப்பதுதான் தோல்வி அடைவதற்கான முதல் காரணமாகவே இருக்கும். எது வந்தாலும் பார்த்து விடலாம், எது வந்தாலும் போராடி வெல்லலாம் என்ற மனம் உன் மனதில் இருந்தால் போதும், அந்த நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும், நீ நிச்சயமாக நீ அடைய வேண்டிய வெற்றியை அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று போராடிக்கொண்டே இருக்கிறாயே, உன் பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை தீர்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இருக்கிறாயே, இதுவே உன்னுடைய முதல் வெற்றியாக எடுத்துக்கொள். மீண்டும் மீண்டும் முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ அடைந்தே தீருவாய். சர்வ நிச்சயமாக நான் உனக்கு உறுதுணையாக இருந்து அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை மற்றவர்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது எதுவுமே உண்மையாக இருக்காது. அது எதிர்பார்க்கவும் முடியாது. உனக்கு என்ன வேண்டுமோ, உன் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் தேடி கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் வந்து தருவார்கள், நம் வாழ்க்கையில் மாற்றத்தை மற்றவர்கள் வந்து கொடுப்பார்கள் என்று நீ காத்து கொண்டிருப்பதால் எந்த பலனுமே இல்லை. உனக்கு வேண்டியதை நீதான் தேடி கண்டுபிடித்து அதில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்ளலாம். உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அதை அடைய வேண்டும். முயற்சி செய்து அடைவதில்தான் வெற்றியும் இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது. எதை செய்தாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கிறதா, தோல்வியுறுகிறாயா என்பது அல்ல. நீ இருக்கும் இடத்தில் நீ இருக்கிறாயா, நம்பிக்கையோடு இருக்கிறாயா என்பதில் இருக்கு உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான பாடம். ஒரு சிறுவன் ஒருவன் மரத்தில் இருக்கும் மாங்கனியை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லை எறிகிறான். ஆனால் அந்த கல் குறி தவறி மீண்டும் அவனிடமே வந்து விழுகிறது. மீண்டும் முயற்சி செய்கிறான். இரண்டாவது முறையும் குறி தவறி அவனிடமே வந்து விழுகிறது கல். இப்படி 4-5 முறை, 10-20 முறை அல்ல, 100 முறை அவன் கல்லை விட்டு எறிகிறான். ஆனால் கடைசி வரை குறி தவறியதே மட்டுமே அன்றி மாங்கனி படவே இல்லை. ஒரு கனி கூட அவன் கையில் கிடைக்கவே இல்லை.
ஆனால் எப்படியாவது ஒரு கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவன் எடுத்த முயற்சியில் தவறவும் இல்லாமல், மனம் சிதறவும் இல்லாமல், நம்பிக்கை இழக்கவும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவன் எரிந்து கொண்டே இருந்தான் கல்லை. கடைசியாக ஒரு கல் அந்த மாங்கனியை தொட்டது. அந்த கனி அவன் கையில் வந்து விழுந்தது. அந்த சிறுவனை நன்றாக உற்றுப்பார். 10 முறை எரிந்தும் கூட அவன் குறி தவறியதால் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. எப்படியாவது அந்த மாங்கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடும் விடாமுயற்சியோடும் அவன் கல்லை எரிந்து கொண்டே இருந்தான். கடைசியில் அவன் நினைத்த இலக்கை அடைந்தான். அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் தோல்வி என்னும் கற்களை உன் படிக்கற்களாக எண்ணி வெற்றி என்னும் கனியை அடைவதற்கு நீ உன்னால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டே இரு. எந்த தடை வந்தாலும், எந்த தடங்கல்கள் வந்தாலும் உன் இலக்கை மட்டும் நிறுத்திவிடாதே. உன்னுடைய இலக்கை மட்டும், நீ அடைய வேண்டிய இலக்கை மட்டும் மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் போராடி கொண்டே இரு. போராட்டம்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் போராட்டத்தோடு நீ வாழ்ந்து வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்வாய். உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறேனே. திக்கு திசை தெரியாத காட்டில் நிர்கதியாய் நிற்பது போலத்தான் இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு கஷ்டமும் சோகமும் சோதனைகளும் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. என்னதான் செய்வது? வரும் பிரச்சனையை எப்படித்தான் சமாளிப்பது? நாளை எப்படி இருக்கும் என்று நினைத்தாலே மிகவும் பயமாக இருக்கிறது என்று உன்னுடைய மன தவிப்பை நான் புரிந்து கொண்டேன். இந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா? அல்லது செய்தால் சரியாகிவிடுமா தவறாகிவிடுமா? வேறு விபரீதம் ஏதாவது நடந்துவிடுமா என்ற குழப்பத்தோடு அச்சத்தோடு தினம் தினம் என்னுடைய நாட்களையும் நேரத்தையும் ஒவ்வொரு நொடியையும் கழித்து கொண்டிருக்கிறேன் சாயிநாதரே. இப்படி பலவிதமாக யோசிக்கிறாய். உன் மனதை இந்த யோசனைகளுக்குள் மூழ்கடித்துவிட்டு பலவிதமாய் சிந்தனைகளில் என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குமா என்று நீயே ஒரு முடிவை செய்து விட்டு கொண்டிருக்கிறாய். கண்மணியே, வருத்தப்படாதே. உன் கஷ்டங்களை சொல்ல உன் அப்பா இருக்கிறேன். நீ தோள் சாய உன் அப்பா இருக்கிறேன். நீ மனதார நம்ப உன் அப்பா இருக்கிறேன். உன் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள உன் அப்பா இருக்கிறேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்ல உன் அப்பா இருக்கிறேன். உனக்கு நல்ல வழியை காட்ட உன் அப்பா இருக்கிறேன். நல்ல வழியில் உன்னை அழைத்து செல்ல உன் அப்பா இருக்கிறேன். அனைத்திற்கும் உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனவேதனையும் குழப்பமும் உனக்குள்? நீ என்னை மனதார அப்பா என்று நினைத்தால் இதை முழுவதுமாக நம்பு. நான் சொல்வது சர்வ நிச்சயமாக நடக்கும், நிகழும். ஒவ்வொரு விடியலும் விடியும் பொழுது உணர்த்துவது ஒன்றை மட்டுமே. இந்த பிரபஞ்சத்தில் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது ஒவ்வொரு விடியலும். உனக்கு கிடைக்கும் வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம் மிக சுலபமாக. நீ வீட்டிற்கு வரும் முன்பாக உனக்கு முன்னே வந்து உன்னை வரவேற்கும் நானாக இருக்கிறேன். நீ வெளியே செல்லும் பொழுதும் உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாகவும் வந்து கொண்டிருக்கிறேன் உன் சாயிநாதர். உன்னுடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுப்பதும் நானே. உன் கண்ணீரை துடைப்பதும் நானே. உன் வேண்டுதல் வெகு விரைவில் நிறைவேறும் என்று உனக்கு உணர்த்துவதும் நானே. உன் வேண்டுதல்கள் நிறைவேற தாமதமாகுமென்றால் அப்பொழுதும் நான் வெளிப்படையாகவே செயல்படுவேன். எதற்கும் கவலைப்படாமல் இரு. உன் வாழ்வில் அற்புதம் நிகழப்போகிறது. அதை நடத்தி காட்டும் பொறுப்பு உன் சாயிநாதருக்கு. உன் வாழ்வில் நீ ஒருவரை சந்திப்பாய். அவர் மூலம் ஒரு நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும். உனக்கான உதவியை நான் அனுப்பிவிட்டேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பாதை நேர்மையானதாகவும் உழைப்பு உண்மையானதாகவும் இருந்தால் என்னுடைய அருள் பற்றி
சந்தேகம் உனக்கு வேண்டவே வேண்டாம். அது உனக்கு எப்பொழுதும் உண்டு. நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டே இரு. வீர நடை போட்டு கொண்டே இரு. வெற்றி நிச்சயம். நம்பிக்கையை இழந்தால் கஷ்டங்கள் நம்மை பார்த்து சிரிக்கும். கட்டுப்பாடுகளில் நம்பிக்கையை இழந்தால் கலாச்சாரம் உன்னை பார்த்து சிரிக்கும். நிகழ்காலத்தில் நீ நம்பிக்கையை இழந்தால் எதிர்காலம் உன்னை பார்த்து சிரிக்கும். நம்பிக்கையோடு எப்பொழுதுமே இருந்தால் வாழ்வில் எல்லாமே சிறக்கும். என் அன்பு பிரியமே, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பதை நான் பல முறை உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் உன் மன போராட்டங்களால் நீ தேவையில்லாத சிந்தனைகளையும் சொற்களையும் உன் மனதிலும் வாயிலும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டும் எண்ணிக்கொண்டுமே இருக்கிறாய். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பதை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன் குழந்தையே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எனவே நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நினைத்து கொண்டிரு. நல்ல நல்ல சொற்களை மட்டுமே பேசிக்கொண்டு இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ நினைப்பது போல், உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னிடம் உதவி என்று தேடி வருவோரை உதாசீனப்படுத்தாதே. முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய். அப்படி உன்னால் உதவ முடியாவிட்டாலும் 4 வார்த்தைகள் நல்ல சொற்களை கூறிவிட்டு, என்னால் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை, வேறு இடம் பார்த்து கொள்ளுங்கள் என்று தன்மையோடு நடந்து கொள். வீணாக அவர்களின் மனதை காயப்படுத்தும்படி எந்த சொற்களையும் சொல்லிவிடாதே, கூறிவிடாதே. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கும் கலங்கிக் கொண்டிருந்தால் நீ என்னிடம் இருந்து, உன் சாய் தேவாவிடம் இருந்து விலகிக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பதால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று நீ நினைக்கிறாய்? உன் மனம்தான் வீணாக வேதனை அடையும். நீ மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். முடிந்ததை நினைத்து வருந்தாதே. வரப்போவதை நினைத்து பயப்படாதே. உனக்கு வர வேண்டியது நிச்சயமாக வந்தேதான் தீரும். நீ பயப்படுவதால் அதில் மாற்றம் எதுவும் நிகழப்போவதில்லை. நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அனைத்தும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். நீ செய்த புண்ணிய பாவத்தின்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷம் வந்தால் அனுபவித்துதான் ஆக வேண்டும். துன்பம் வந்தால் அதோடு போராடிதான் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் முடிவே இல்லாத கஷ்டம் என்று எதுவுமே இல்லை. அனைத்திற்குமே ஒரு முடிவு இருக்கிறது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் அனைத்திற்கும் ஒரு முடிவு இருக்கத்தானே வேண்டும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதை விட, உன்னை புரிந்து கொண்டவர்கள், உன்னை சுற்றி உன் அன்பிற்காகவும் மட்டுமே காத்து கொண்டிருப்பவர்களை நேச பழகிக்கொள். அவர்களோடு சேர்ந்து வாழும் அந்த வாழ்க்கையை ரசித்து அழகாக வாழ கற்றுக்கொள். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். மனதிற்கு பிடித்தமானவர்கள் செய்யும் எதுவுமே அழகாகத்தான் இருக்கும். ஓடாத நதியும் தேடாத மனமும் எப்பொழுதுமே தெளிவாக இருப்பதே இல்லை. வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், அனைத்துமே சில காலம்தான். வருவதை ஏற்றுக்கொண்டால், வருவது ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டால் வாழ்வு சிறக்கும். சில காலம்தான், அனைத்துமே மாறும் என்பதை புரிந்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது. ஏமாற்றம் வரவும் வராது. யாரையுமே வாழ்க்கையில் முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் முழுமையாக நம்பு. வாழ்வு ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ்ந்துவிட்டு போகலாமே. அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மற்றவர்களின் மனதில் நீ வாழும் வரை உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு குழந்தா,
மனதை தேவையில்லாத விஷயங்களில் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உனக்கு வர வேண்டியது உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். வாழ்வில் நீ உச்சத்தை அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு அனுபவங்களும் உன் வாழ்க்கைக்கான பாடம்தான். ஒரு முறை பாபாவை அன்புடன் நோக்கினால் அவர் ஆயுள் முழுவதற்கும் நம்முடையவர் ஆகிவிடுகிறார். உண்மையான அன்பை தவிர நம்மிடம் அவர் வேறெதையும் எதிர்பார்ப்பதே இல்லை என்பது யார் ஒருவருக்கு நன்றாக புரிகிறதோ அவர்கள் மனதில் நான் நிச்சயமாக லயித்து இருப்பேன், நிரந்தரமாக வாசம் புரிவேன். கூப்பிடும்போது காப்பாற்ற ஓடி வருவேன். எந்த நேரத்திலோ என்ன காலத்திலோ எந்த நேரமாக இருந்தாலும் நான் ஓடோடி வருவேன். சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இருக்கும் எவரை விட்டு நான் நீங்கவே மாட்டேன். நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து கொண்டே இருப்பேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் அடியை எடுத்து வைத்து விட்டேன். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். அதுவும் நிரந்தரமாக நன்மையாக இருக்கும்படியே என் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற எண்ணத்தை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே, மறுத்து விடாதே. உன் வாழ்வில் ஆனந்தத்தை நிரப்ப நான் முடிவை செய்துவிட்டேன். உனக்கு வர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டுவிட்டேன். உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாமே உன் பூர்வ ஜென்ம பாவம் முடிந்தது போல முடியப் போகிறது. உன் புது கணக்கு தொடங்கும் தருவாயில் நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய். அந்த தருவாயில் நீ நிற்பதால்தான் இதோ இப்பொழுது இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறதல்லவா? அப்படி என்றால் நீ அதிர்ஷ்டசாலிதான். நான் தேடி கண்டுபிடித்த அதிர்ஷ்டசாலிதான் என்னுடைய குழந்தை. யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கொடுக்க, உன் வாழ்வில் நடக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்காக என்னுடைய அடியை நான் எடுத்தும் வைத்துவிட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய மனம் மட்டும்தான் உன் வாழ்வை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். மனதை பக்குவமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் பார்வையில் நீ இருக்கும் பொழுது உன்னை யாராலும் வீழ்த்தி பார்க்கவே முடியாது. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவர்களுக்கு நீ குற்றவாளியாக தெரிந்தால் அதில் உன் குற்றம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் உன் மனதிற்கு நீ நல்லவனாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறாய். பிறகு மற்றவர்களின் கண்களில் என்ன தெரிகிறது என்பது உனக்கு என்ன பிரச்சனை? இன்பம் வந்தாலோ துன்பம் வந்தாலோ மனம் விட்டு பேச யாருமே இல்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுதுதான் தெரியும் உண்மையான அன்பு என்னவென்று, உண்மையான பாசம் என்னவென்று. எனவே உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கும் உறவுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ துவங்கு. உனக்கு கிடைத்திருக்கும் எல்லாமே உனக்கு அற்புதமாகவே கிடைத்திருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நிகழும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டகரமான காலம் நேரம் எல்லாம் கூடி வந்து கொண்டிருக்கிறது. நீ என் பிள்ளை. நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடத்தாமல், உனக்கு நல்லது செய்யாமல் வேறு என்னதான் வேலை இருக்கிறது எனக்கு? உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க நாம் எத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கிறோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல.
உன் திறன் வேறு, மற்றவர்களின் திறமை வேறு, உன்னுடைய களம் வேறு, உன்னுடைய காலமும் வேறு. யாரிடமும் உன்னோடு ஒப்பிடாதே. உழைப்பை கைவிட்டு விடாதே. உனக்கான சமயம் வரும், உனக்கான நேரம் வரும், உனக்கான காலம் வரும். அதிர்ஷ்டம் உன் பக்கமும் வீசும். காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. நான் இருக்கிறேன். இன்பத்தைக் கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல், உன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார். முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. அந்த உண்மையை உணர்த்துவதும் தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மைக்கு நாம் ஆட்கொள்கிறோம்.